ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஒரு விஷயம் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்ன இருந்திருக்கோன்னா, அவங்க கடையை பார்த்து வந்திருப்பாங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஹீரோயின் அம்மா. இப்போ அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஓனர் கடையை வேற ஒருத்தவங்க வித்துட்டாங்க, நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்டுமே ஹீரோயின் நமக்கு ஷாக், என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. சாரிங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கையில நிறைய பணம் இருக்கும். ஹீரோ தான் அந்த கடையை வாங்கிட்டான். ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, சலூன். அந்த கடையோட லீஸை ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க ஹீரோயின் அம்மா. அதனால கடையை மாத்த போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப போயிட்டு இல்ல, நான் இந்த கடையில திருப்பி நான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நிம் ஆன்ட்டி தான் கால் பண்ணி ஹீரோயின் கேட்பா, ஐயோ ஆன்ட்டி, நாங்க தெரியாம லீஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டோம், நாங்க இந்த கடையை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா, என்ன நீ மாத்தி மாத்தி பேசுவீங்களா, இப்பதான் அமௌண்ட் வாங்கிட்டு போனீங்க, திருப்பி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க காலி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாமே ஹீரோ தான் பக்கத்துல சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கடை இருக்குல்ல, இப்ப ரீசெண்டா இப்ப வச்சிட்டு இருக்காங்களா, சோ அந்த கடையுமே ஹீரோ 1 இயருக்கு ரெண்ட் எடுத்திருப்பான். சோ ரெண்ட் யார் மேல எடுத்திருக்காங்க போது டின்னோட பேர் ஹீரோ சொல்லியிருப்பான். இதான் ஹீரோட பிளான். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற கடையுமே அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, இந்த கடை வித்துட்டாங்கும் போது நம்ம எங்க போறதுன்னு சொல்லிட்டு தோர் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தோர் என்ன சொல்றேன்னா, ஓகே ஆன்டி, நாளைக்கு பாக்கலாம். இவங்க எப்படின்னா கீழே கடை இருக்கும், மேலதான் வீடு வச்சிருப்பாங்க. சோ ரெண்டுத்தையுமே காலி பண்ணணும்ல, நாளைக்கே போய் ஆகணும் அப்படிங்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு எல்லாரும் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தோர் கேட்கலாம், பேசாம நீ மாண்டிட்ட போயிட்டு இன்னொரு வாட்டி கேட்கலாமாங்கும் போது, இல்ல அவங்க போன்லயே ஹாஷா சொல்லிட்டாங்க, நீங்க வாங்கினது மட்டும் வாங்கினதுதான், இந்த கடை நான் வேற ஒருத்தவங்களுக்கு ரெண்டுக்கு விட போறேன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல போய் நம்ம என்ன பேசினாலுமே முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கும் என்ன பண்ணு தெரியல. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோனோட கடைக்கு ஆப்போசிட்ல என்ன பண்றான்னா, இப்போ ஒரு கடை பை பண்ணிருப்பான்னு வாங்கியிருப்பான்னு, அந்த கடை ரெண்டுக்கு விட போறோம், அது சலூன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எங்க பார்த்தாலும் ஓட்டிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோனோட ஷாப்பு, ஹீரோனோட வீட்டுக்கு ஆப்போசிட்லாம் ஓட்டிட்டு இருக்கான். லாயர் கேட்கறான், இதான் பண்ண போறியா, இப்படி ட்ரிக் பண்ணி அவளை மாட்ட போறியா அப்படிங்கும்போது, ஆமா, என்ன வேணாம் இன்னொரு பண்றாங்கல்ல, இப்போ அவங்க நீ கடைக்கு தான் வரா மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னதான் இருந்தாலுமே லவ் பண்ண வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்கறான். பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வெளியே பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் இருக்கிறத பார்த்தோன்னுமே ஹீரோயின் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இங்க இருந்து காலி பண்ணி ஆகணும், இவங்களுக்கு இன்னொரு சலூன் வேணும். சோ இன்னொரு சலூன் வாடகை விட போறேன்னு போட்டிருக்குல்ல. சோ ஒரு தவறும் ஹீரோயினும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்றாங்க. ஹீரோ தான் ஒரு மேனேஜரை போட்டிருக்கான். அவர் ஒவ்வொரு காரா அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல நம்மன்னு யாராச்சும் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கான். நிறைய கால் இருக்கு. இல்ல ரெண்டுக்கு விட்டாச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகும்போது, பாஸ் கண்டிப்பா வரும் பாஸ், வெயிட் பண்ணலாம் அப்படிங்கும்போது கரெக்டா நமக்கு இருந்து கால் வருது. ஹீரோயினை இந்த மாதிரி ரெண்டுக்கு விட போறீங்களா, உங்க கடையை செக் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் வரல அப்படின்ட்டுருவான். நெக்ஸ்ட் ஹீரோவும் தோற போய் பாப்பாங்களா, பாத்தீங்கன்னா அதே கடையா இருக்கும். சோ இந்த கடை தான் வாங்கியாரோ இதா ரெனியூ பண்றாங்க போல சலூன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். போய் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் திங்ஸா உள்ளார இருக்குமா, எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை ரேட் அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. இந்த மேனேஜர் தான் சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. இது எங்களோட முதலாளியோட இதுன்னு சொல்லிட்டு அதையுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கேட்கறா, எவ்வளவு அமௌண்ட் ரெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ரெண்டல் பாத்தீங்கன்னா 10,000 பாத் அப்படிங்கும் போது தோர் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க லீஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லீஸுக்கு ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வரதை பொறுத்து கூட நீங்க அதுக்கப்புறம் காசு தரலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப நிறைய இது கொடுக்குற மாதிரி தெரியுது, சலுகை கொடுக்குற மாதிரி தெரியுது. ஹீரோயின் யோசிக்கிறான், சரி நான் சைன் போடுறேன் கான்ட்ராக்டுக்கு அப்படின்னு சொல்றான். உடனே தோர் என்ன நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற, நான் போய் ஆன்டிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல, இந்த நல்ல ஏரியா, இந்த ஏரியா மிஸ் பண்ணா நமக்கு அப்புறம் கடை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், மேலேயே வீட்டு கூட இருக்கு, நம்மளுக்கு இதான் சேஃப் அப்படின்னு அவ சொல்றா. தோர் வேணான்னு சொல்றான். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, நான் ஒழுங்கா தான் நான் பண்றேன், நீ எல்லாத்துலயுமே டவுட் பண்ணாத அப்படின்னு சொல்றான். சரி வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாளாம். இதை ஹீரோ கடைக்கு வெளியே நின்று பாத்துட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம பண்ற எல்லா பிளானுக்குமே ஒத்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, ஃபா ஹீரோ வீட்டுக்கு வரா. எங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரிம்மா அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டு, அவன் ரொம்ப சாரியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அது இல்லாம நிறைய ஒர்க் இருந்துச்சு, ஆனா வெளியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தால அவன் பிம்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூன்ல தான் ஒர்க் பண்றான் போது, பிம்பட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும் போல ஹீரோனோட அம்மாவை, அந்த பேர்லயா இருக்கு அந்த சலூனு, அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ டவுட்டா கேட்கறான். நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் போடுறா. ஃபர்ஸ்ட் ஆன்டி ஃப்ரெண்ட் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் எல்லாம் பண்ணியாச்சு. இதனால தோருக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட ஓனர் ஏன் பார்க்க முடியல, அவங்க எங்க இருக்காங்கும் போது,
எங்க ஓனரா அவர் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. அது இல்லாம எனக்கு அடுத்த ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, இதை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருங்க இந்த சாவின்னு சொல்லிட்டு இவன் ஒரு காப்பி எடுத்துட்டு போறான், இவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து டவுட்டாவே பாத்துட்டு இருக்கான், யாரா இருக்கும் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் போயிட்டு மாடில தான் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பெட்ரூம், ஹாலு, கிச்சன் சொல்லிட்டு சூப்பரா இருக்கு. ஹீரோயின் சொல்றா, இந்த ரூம் சூப்பரா இருக்குல்ல, இந்த ரூம் தான் நான் வந்துட்டு என்னோட ரூமா எடுத்துக்க போறாங்கும் போது அப்போ ஃப்ரெண்டு சொல்றா, அப்போ ரொம்ப நல்லா இருக்குல்ல, நானும் இங்க வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இல்ல என்ன கேள்வி, நீயும் வா, எப்ப வேணாலும் வா, உன் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வாங்கும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் ஆன்ட்டி ஆகும்போது ஆமா கண்டிப்பா வாமா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க சைன்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு அந்த மேனேஜர் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சார் இது எல்லாமே ஓகே தான், அந்த தோர்னு ஒருத்தன் கூட இருப்பான், அவன் வந்து அடிக்கடி ஓனர் யாருன்னு கேட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த பான் காசு வந்து இப்போதைக்கு காசு கொடுக்குறான் அந்த மேனேஜருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாயர் கேட்டுறான், இந்த மாதிரி நீ எல்லாமே மாத்தினாலுமே ஹீரோயின் வந்து சட்டம் லவ் பண்ணிடுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல, ஆனா வந்துட்டு பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு அவன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போறான். அப்ப அத்தை கேட்கறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, வீட்டுக்கு வர போற, என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியல, எங்க போயிட்டு வர, அது இல்லாம அந்த பிம்பட் சவுனை பத்தி உனக்கு எதாவது தெரியுமாங்கும் போது அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது, டின்னு இருக்கான் லாயர், அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரோ பண்ணான், அந்த பொண்ணை தான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் நான் கொண்டு வந்தேன், மத்தபடி எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். சரி ஓகே நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், யாரு பிம்பட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான், எந்த சலூன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஹீரோ கேட்கறான். உடனே அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க, சொல்லாம வேணாமான்னு. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாராம். அது வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே தெரியுது எக்ஸ் லவர்ன்னு. சரி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு இவங்களோட கதையில வந்துட்டு ஒரு மாதிரி மாத்தி சொல்றாங்க. இவங்க இந்த பொண்ணு இருக்கால, இந்த பிம்பட் ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து 2 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தாங்களாம். ஹீரோ உங்க அப்பாவையும் லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் போர்ட் அப்படின்னு ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல ஃபைனலா வந்துட்டு உங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் தான் செல் பண்ணாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப போனாமப்பா அவங்க அப்பா வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு தெளிவா சொல்லல, 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது அது எதுவுமே சொல்லாம தப்பா அந்த லேடியை தப்பா பேசி ஒரு மாதிரி திருச்சி வந்து சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. சோ ஹீரோ சொல்றாங்க, அதனாலதான் வந்துட்டு என்ன மீட் பண்ண கூட மாட்டேங்கிறாங்களா, இதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே வந்து என்ன நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உனக்கு தான் ஒன்னும் தெரியாது ஏதோ சொன்னீங்க போது இல்ல ஆன்டி ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான் கேட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்ப போவானா. டே நில்லுடா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், ஃபா பார்க்க மாட்டியா, ஃபா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டியா, அன்னைக்கு வந்து ஃபா வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போது சாரி எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, ஆஃபீஸ் விஷயமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு அந்த பொண்ணெல்லாம் மீட் பண்ணி பேசலாம் டைம் இல்லை ஆன்டி அப்படின்னு சொல்லுவான். என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு சாரி எல்லாம் கேட்க மாட்டியா, போய் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சார் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா எங்களுக்கு கோவம் வருது, என்னன்னா இந்த பையன் எப்படி பண்றான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ போறான். போயிட்டு ஓ இதுதான் ரீசனா, நாங்க பணக்காரங்களா இருக்கிறது அவங்களுக்கு ஜலசா இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னுமே தப்பா நினைச்சிட்டு இருக்கான் ஹீரோயின் அம்மா பத்தி. இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் மனசுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு வீட்டுல இருந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்துட்டு காலி பண்ணிட்டு போறாங்களா. சோ இந்த இடத்த வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு என்னடா 2 நாளா ஹீரோவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டே இருக்கு. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறாளா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி என்ன நினைச்சு தெரியுமா, தோர் வந்து அம்மாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டான், உனக்கும் ஹீரோக்கும் ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோன் வந்து பேச எதுவும் வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் உனக்கு கிடையாது, ஆனா ஹீரோ வந்துட்டு என்ன பார்க்க வரலையே இப்பெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதான் வரல, நீங்க வேற இடத்துக்கு போறீங்கல்ல, அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்ல வந்து என்னை பார்த்து பேசினாரு, எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவரு ஏன் உங்ககிட்ட திருப்பி வர்றாரு, உன்னை லைக் பண்றாருன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காங்களாம், உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும், அதுக்காக தான் வந்தாரு, அவர் பேசும்போதே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, நான் அவரை கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன், அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஐ திங்க் அவர் உன்னை ட்ரூவா லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஹீரோக்கு சப்போர்ட்டடா வந்துட்டு பேசுறா. உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு வீடெல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து திரும்பி பாக்குறா, ஹீரோ வந்துட்டு வரமாட்டானா, ஏன்னா ஹீரோக்கு எப்படி வந்துட்டு மூவ் பண்றது வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஹீரோனுக்கு வந்து ஒன்று தோணுது, ஓகே நம்ம ஒன்று எழுதி வந்துட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நிம்ம ஆன்ட்டி இருக்காங்கன்னு அவங்க கூப்பிட்டு, ஆன்ட்டி நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்டை வந்து எங்க கடைக்கு முன்னாடி ஒட்டிடுங்க, நிறைய கஸ்டமர் வந்துட்டு பாப்பாங்க நாங்க மூவ் பண்ணி போனது, ஸோ இதாங்க அந்த அட்ரஸ் சொல்லிட்டு ஒட்டிடுங்க போது சரிம்மா ஒட்டிடுறேன்னு சொல்லிட்டு அந்த நிம்ம ஆன்ட்டி வந்து வாங்கிக்கிறாங்க. இது வந்து இவ ஏன் கொடுக்குறான்னா ஹீரோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு கொடுக்குறா. ஹீரோ வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து டைம் ஆகுது வா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வர மாதிரி இல்ல, இவ எட்டி பார்த்துட்டு கிளம்பி போயிடுறா. ஆனா ஹீரோ அங்கதான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இப்படி தவிச்சு பாக்குறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்.
அவன் போட்ட கணக்கு எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இதான் ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. இதான் அவன் நம்மள நினைச்சு தவிக்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயின் பண்றாளா, சோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க, இவன் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் அத்தை வந்து கேக்குறாங்க, அந்த போன் நம்பர் கிடைச்சிச்சாமா, அந்த சலூன்ல போன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் நம்பர் கொடுக்குறாங்க. உடனே போய் கால் பண்ணி கேக்குறாங்க, இது வந்து பிப்பட்ட சலூனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, இப்ப வரைக்கும் அந்த சலூன் இப்ப வந்து மூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. எங்க ஆச்சுங்கும் போது இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல மூவ் ஆயிருக்குங்காங்க. ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், அங்க இருக்க பிப்பட் தானாங்கும் போது ஆமா இங்க பிப்பட் தான். எத்தனை வருஷமா இருக்காங்க? 20 வருஷமா இருக்காங்க அவங்க பொண்ணு கூட அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்க ஹஸ்பண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேரு வந்து போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, அவங்கள பத்தி எனக்கு தெரியாது, 20 வருஷமா அவங்க சிங்கிளா தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட்லாம் நான் பார்த்தது இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பொண்ணோட பேரு பின்னாடி சர்நேம் ஏதாச்சும் வருமாங்கும் போது சர்நேம் வந்துட்டு சொல்றாங்க. அது வந்துட்டு போர்ட் ஃபேமிலியோட சர்நேம் தான். இதுக்கிட்டயுமே ஷாக் ஆயிடுறாங்க. அது வந்து உண்மையில நான் நினைக்கிறேன் பிம்பட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கார்ல கிளம்பி போறாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு யாரா இருக்கும், அன்னைக்கு நான் வந்தாலே பியூட்டிஷியன், ஒருவேளை அந்த நம்மங்கிற பொண்ணு வந்துட்டு பிம்பட்டோட பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் நான் நினைக்கிற வரைக்கும் அது அவங்களோட சலூன் தான் சொன்னாங்க. அப்ப பிம்பட் வந்துட்டு அவங்களோட பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே இவங்க ஷாக்கு, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க இந்த புது பிளேஸ்க்கு மூவ் ஆகி வந்துடுறாங்க. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. தோர்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அன்பேக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க கேக்குறாங்க, ஃப்ரெண்டு கேக்குறா எப்படி ஹீரோக்கு தெரியும்? ஹீரோக்கு தெரியாதுங்கும் போது கண்டிப்பா தெரியும், பாக்கலாம், வந்தா வரட்டும், இல்லாட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஜஸ்ட் வாயால தான் சொல்றா. மனசால வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த பாக்கணும், நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசை இருக்கு. இது வந்து ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிறா, எல்லாமே சும்மா வாயில தான் சொல்றேன், மனசால உனக்கு ஹீரோ மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோ என்ன பண்றான்னா இந்த கடைக்கும் வரும்போதே ஒரு ஃபிளவர் வாங்கிட்டு வரான், சாரி ஒரு செடியே வாங்கிட்டு வரான். ஃபர்ஸ்ட் இவங்க அம்மாக்கு யாருன்னு தெரியாது இல்லை, அவங்க நேர்ல பார்த்தது இல்லை. வாங்க உங்களுக்கு எப்படி தெரியும், யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற போது நான் வந்துட்டு ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அப்படியா, அவனை பார்த்ததே இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. இல்ல நீங்க புதுசா இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கீங்க, எனக்கு வந்துட்டு சோ எனக்கு தெரிஞ்சிச்சு, சோ அதனாலதான் வந்துட்டு செடி வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை கிஃப்டா வந்து கொடுக்குறான். இவங்களுக்கு வந்துட்டு இந்த பையன் பேசுறான், இந்த பையனை நம்ம முன்னே பார்த்து இல்லையேன்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்ததே இல்லையேப்பா, உன்னை பத்தி ஹீரோயின் சொன்னதே இல்லையே, சரி உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ வந்து சொல்றான் என்னோட பேர் வந்து காங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக், ஏன்னா இவங்க வந்துட்டு யாரை பார்க்க கூடாது, மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்களோ அவன் தான் முன்னாடி வந்திருக்கான். இப்பதான் அவங்களே பாக்குறாங்களா, கையில வாங்கின பூச்செண்டை வந்துட்டு கீழே விட்டுடுறாங்க, கீழே விழுந்துருது. ஹீரோயின் வந்து பாக்குறா, என்ன சத்தம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எட்டி பாக்குறா. அதுக்கப்புறம் இவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, நீ இந்த கடைக்குள்ள வந்தா, ஃபர்ஸ்ட் இங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ வந்துட்டு ஐயோ நீங்க கீழே போட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்க போறான். ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி பயங்கரமா நவுந்துக்கிறாங்க. உன்னோட கிஃப்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் உள்ளார வரா. வந்தோன்னா உங்க அம்மா இந்த மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன், நீங்க வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்ணே தெரியல, அவ்வளவு வந்து முடிச்சிட்டு இருக்காளா. அப்ப வந்துட்டு கேக்குறாங்க, அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏன் இப்படி ஸ்டாக்கர் மாதிரி துரத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்களா. நான் ஒன்னும் ஸ்டாக்கர் கிடையாது, நான் ஜஸ்ட் பக்காதான் வந்தேன், எனக்கு ஹீரோயினை வந்துட்டு பிடிக்கும், ஏன் நீங்க இந்த அளவுக்கு என்ன ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு எல்லாமே தெரியும், எங்க அப்பாவால தானே என்ன ஹர்ட் பண்றீங்க, ஆனா எங்க அப்பா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கரெக்டா தோர் வந்துடும், உனக்கு என்னடா சான்ஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்துட்டு கிளம்ப சொல்றான். உங்க அம்மா அதை சொல்றாங்க, ப்ளீஸ் பா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பார்க்கவே பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், அங்க போர்ட்ல எழுதி போட்டு இருந்துச்சு சொல்றான். பின்னாடி ஹீரோனை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கேட்கறான், இல்லை நம்மளோட பழைய கஸ்டமர் எல்லாம் வருவாங்கல்ல, சோ அதனாலதான் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்தேன்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு கேட்கறீங்க, நான் வந்து உங்ககிட்ட தான் கேட்கறேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, நீங்க எதுக்கு எந்த அளவுக்கு நீங்க வெறுக்கிறீங்க, ஏன் அதுக்கு என்ன ரீசன், நீங்க சான்ஸ் கொடுத்தா தானே நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், எதுக்கு எல்லாத்தையுமே வந்து டென்ஷனா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கலாம். எதுக்கு என்ன வந்துட்டு பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோர் தான் நடுவில் வரான். இங்க பாரு ஃபர்ஸ்ட் இங்க எது கிளம்பிட்டு, இல்லைன்னா மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்துட்டு சண்டை போட வரான். நீ யாரு, நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வருது. என்ன மூஞ்சி அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். ஆமா நான் அடிப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா தோரை வந்து தூண்டி விடுறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து அமைதியா தான் இருக்கா. அவளுக்கு ஹீரோ பிடிக்குது, ஆனா இருந்தாலுமே டவுட்டா இருக்கு, எப்படி இவர் நம்மள லவ் பண்றாரு, நம்மளுக்கு எப்படி இவர் தெரியும்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. சோ அமைதியா தான் இருக்கா. அப்ப தோர் சொல்றான், அவளுக்குலாம் உனக்கு பிடிக்க வாய்ப்பே கிடையாது, சொல்ல போனா அவளுக்கு பணக்கார அந்த ஆளுங்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நீ தேவையில்லாம வந்துட்டு ஓவரா பண்ற, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகும்போது முடியாது, அது ஹீரோயின் சொல்லிட்டோம், என்ன பிடிக்கலன்னா அவ சொல்லட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். போட்டு நல்லா ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு எல்லாம் தேவைத்தான், அவன் வந்து வாண்டடா தான் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றான், அதை மாதிரி அடிக்காத தோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா
ஃப்ரெண்ட் பொண்ணு அவங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி அடிக்காதுனால அவன் விட மாட்டேங்கிறான். ஹீரோ வந்துட்டு வாண்டடா வந்து வேர்ட்ஸ் எல்லாம் விடுறான். ஹீரோக்கு என்னன்னா இப்படி அடியெல்லாம் வாங்கினா ஹீரோயினுக்கு நம்ம மேல சிம்பத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் விடுறான். இது வந்துட்டு கேட்க தோருக்கு வந்து ரொம்ப டிகர் ஆயிட்டு இருக்கு. அவன் வந்து நல்லா வச்சு செய்யறான், வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானா. அவன் சொன்ன மாதிரி ஹீரோ என்ன பண்றான்னா ஸ்டாப் பண்றான். தோர் இந்த மாதிரி பண்ணாத, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி தடுக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணாதப்பா, அடிக்காத அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பாக்குறா, பாத்தீங்கன்னா ஹீரோ வாயிலாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு பிடிச்சி தோரை வந்துட்டு ஒரு பக்கமா ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோயின் வந்து தோரை வெளியே அடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்ட கொடுத்து மெடிக்கல் கிட் எடுத்து வந்துட்டு பாக்க வைக்க சொல்றாங்க, மருந்து வைக்க சொல்றாங்க. இங்க ஹீரோயின் வந்து வெளியே தோர் அடிச்சுட்டு வந்துருவா. தோர் வந்து சொல்றாங்க, பாரு அவளை நம்பாத, அவன் வந்துட்டு லேஸ்பட்ட ஆள் கிடையாது, ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான், நம்பாதங்கும் போது நீ பாரு அதுக்குன்னு வந்தவங்களை இப்படிதான் அடிப்பியா, நீ ஏன் போய் மிராண்டி மாதிரி காட்டி மிராண்டி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க பாரு நான் சொல்றேன் அவனை நம்பாத, அவன் ஏதோ ட்ரிக் உன்கிட்ட ஃபாலோ பண்றான், எப்படி திருக்குன்னு வந்து அவனை பிடிக்குங்கிறான், இதெல்லாம் எனக்கு வந்து புரியவே இல்லைங்கும் போது உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்கல, அதுதான் அடுத்த விஷயம். ஆனா ஒருத்தவங்களை இப்படிதான் நீ அடிப்பியா, ஏன் இப்படி அடிக்கிற, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க தானே போது, அப்போ நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஓப்பனா வந்து ஃபீலிங்ஸ் வந்து சொன்னதே கிடையாது. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து மருந்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான், வலிக்குது வலிக்குதுங்கிறான். ஐயோ சாரி சாரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் மருந்து வச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோயின் வந்து உள்ளார வந்துருவாளா. ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கன்னு தெரியல, உங்க அம்மா கூட என்ன ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப சென்டிமெண்டா பேசுவானா. அப்போ அவங்க அம்மா வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் உன்னை வெறுக்கவே இல்லை, யார் சொன்னா நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னை ஹர்ட்லாம் நான் பண்றது இல்லை, எனக்கும் உன் மேல நம்பிக்கை கிடையாது, திருக்குன்னு ஒருத்தவன் நின்றுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இங்க கூட ஜாயின் ஆகிறேன் ஜெல் ஆகிறேன் அப்படின்னா நாங்க எப்படி நம்புறது, நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லை, அதுவும் உங்க ஃபேமிலியில வந்த யாரையும் நான் நம்ப போறது இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி இங்க சான்ஸ் கொடுத்தா தானே நான் எப்படின்னு தெரியும், நான் வேணா இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்றேன், எல்லாமே ரொம்ப மெஸியா இருக்கும், அடிச்சு உடச்சனால ஒரு மாதிரி இருக்கும், நான் வேணா இந்த கடையெல்லாம் ஒதுங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். உடனே வந்துட்டு அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றாங்க, ஏன்னா தோர் இப்போதைக்கு கிளம்பி போயிட்டானே, இப்போ திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்லை, ஸோ ஹீரோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ நம்ம வந்துட்டு என்ன இது, ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் வந்துட்டு ப்ளீஸ் ஆயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு வந்து கெஞ்சறா. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கன்சர்ன்ல விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அத்தை இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, லாயர் அப்பாலாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சார் அந்த பிப்பட்டோட இதுதான் வந்துட்டு ஹீரோ வந்து போயிட்டு இருக்கானா, அந்த பெட்டிஷன் வந்துட்டு பிப்பட்டோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன யாரை பத்தி பேசுறான், இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவ்வளவு தூரம் வந்தது வந்துட்டு இந்த ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து தெரியாதுல்ல. அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஹீரோ வந்து அங்கெல்லாம் போயிட்டு இருக்கான், அந்த பிப்பட் வந்து இன்னுமா இருக்கா, அவன் எங்க இருக்கா, ஏன் அவன் திரும்பி வந்தா, எங்க அண்ணன் வந்து டார்ச்சர் பண்ணது பத்தாதான், இப்போ ஃபேமிலியா வந்துட்டு இது பண்றாங்களா, சொத்தை ஆட்டையை போட வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான்சென்ஸா பேசும்போது லாயர் இருக்கான்னு அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஹீரோயினை பத்தியும் உங்க அம்மா போய் தப்பா பேசாதீங்க, அவங்க அவங்க உண்டு வேலை உண்டு இருக்காங்க, இந்த வீட்டு பையன் தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்றான், அது இல்லாம இவங்க வந்து ஃபேமிலி லாயர், அதனால ஹீரோ எது பண்ணாலும் வந்து அப்போஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அவங்க அப்பா கேட்கறாங்க, ஹீரோ என்னதான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறான், நான் இப்பயே ஹீரோ பார்த்தானோ, ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சலூனை தான் காட்டுறாங்க. சலூன் வந்து புதுசா தானே வந்துட்டு பண்றாங்க, ஸோ எல்லாத்தையுமே தூசி தொடங்கி எல்லாத்தையும் தொடக்க வைக்கிறாங்க. ஹீரோ நம்ம என்ன பண்றாங்கன்னா அங்க தொட இங்க தொடன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து நல்லா வேலை வாங்குறாங்க. ஹீரோலாம் வந்துட்டு இந்த காசுக்காக உட்காந்து கண்ணாடி துடைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்க தூசி இருக்க பாரு அதை தொடங்குறாங்கன்னா அதை துடைக்கிறான். அதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு இருக்கான். ஃபுல்லா ஸ்டிக் எல்லாம் இல்ல, கையாலையும் நல்லா போட்டு தொடச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேலை சொல்றாங்க, அந்த சோஃபாவை அங்க வை இங்க வைங்கிறாங்களா. அவங்க அதுக்கப்புறம் திருப்பி வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ நம்மளுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் நிறைய வந்து அட்டை பாக்ஸ் ஃபுல்லா அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு சலூனுக்கு அங்கெல்லாம் வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய காசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் குப்பெல்லாம் வந்து கொட்டிட்டு இருப்பானா. ரொம்ப டயர்டான ஒரு இடத்துல வந்து ரொம்ப இதா உட்காந்து இருப்பான். அப்ப தண்ணி கொண்டு வருவா ஹீரோயின். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நான் ரிஃப்ரெஷ்மெண்டா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இப்போ ஓகே இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோ வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. முடியாது, நான் அப்படி போவேன், நான் சொல்றது உண்மைதான், நான் இங்கதான் இருப்பேன், உங்க அம்மாவோட ஹேட் எல்லாமே வந்துட்டு அன்பா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பேங்க போது ஹீரோயின் சொல்றான், தேவையில்லாத வேலை, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க இருக்க தண்ணி வந்து எடுத்துட்டு போ பாப்பா. ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ஹீரோனை வந்துட்டு பிடிச்சி நிறுத்துவான். நிறுத்திட்டு ஏன் உனக்கு புரியவே இல்லையா, நான் வந்துட்டு உனக்கு நான் ஃப்ரெண்டும் கிடையாது, நான் என்ன ட்ரை பண்றேன்னு புரியுதா இல்லையா, நான் உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அதே மாதிரி நீ என்ன லைக் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் அப்படியே அமைதியா இருப்பான்.
எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே பொய் தான். ஆனா ஹீரோயின் வந்து உண்மையா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பெல்லாம் வருது ஹீரோ சொல்றதெல்லாம் பார்த்துட்டு. சரி என்னை விடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாப்பா. அப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்துருவாங்க. என்ன பண்ற, டியான் அங்கிள் வந்து வந்திருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது இந்த பசங்க எப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு முன்னாடி போயிடுவா. ஹீரோ வந்துட்டு எங்க லாயர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளார போய் வெளியே போய் பார்த்தா அவங்க வந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் கடையை மாத்தி வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி என்னோட அட்ரஸ் எது ஒருத்தங்களா வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுவாங்க. அப்பயுமே எதுக்கு இப்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்டா ஹீரோவும் உள்ளார வருவானா. அவனை பார்த்துட்டு லாயர் வந்துட்டு நீங்க என்ன பண்ற, ஏன் உடம்புல என்னாச்சு, எதுக்கு வந்துட்டு காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கோம்ல இந்த இடத்துல, என்னாச்சு, யார் ஒண்ணு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டேய் என்னடா முகத்துலலாம் அடிச்சுட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து கிண்டல் பண்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க அத்தை வந்து எங்க கால் பண்ணி பேசினாங்க, ஐ மீன் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, இந்த மாதிரி பின்பட்ட பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கோவம் வந்துடும். என்னது அப்ப அவளுக்குமே தெரிஞ்சு போயிடுச்சா, அந்த ரத்னா தானே ரேட்டு, அவளோட ரேட்டு. ஸோ ரேட் வந்து என்னை பத்தி கேட்டதா என்ன, அவளுக்குமே நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு தெரிஞ்சு போச்சா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல, ஏன் உங்க ஹோல் ஃபேமிலியுமே என்ன தேடிட்டு இருக்கீங்க, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உண்டே வேலை ஒண்ணுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிட்ட போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், இல்ல உங்களை எல்லாரும் அக்கறையா தான் பாக்குறாங்கும் போது அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவங்க உள்ளார போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லாயர் வந்துட்டு நிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றா, சாரி அம்மா கோவமா இருக்காங்க, அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு செடி கொண்டு வந்திருப்பானா, அதை இவ சரி பண்ணி ஒரு ரூம்ல வச்சுட்டு அந்த செடியை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாளா. இதை வந்துட்டு ஃப்ரெண்டு பாப்பா. எனக்கு புரியுது நீ ஹீரோவை எந்த அளவுக்கு லைக் பண்றேன்னு, இதை பார்த்தாலே தெரியுது, ஆனா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன், வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க போது ஹீரோயின் கேட்கறா, எனக்கு ஒரு சந்தேகம், அவரு பணக்காரா இருக்காரு, அவரு எவ்வளவு பொண்ணு இருக்காங்க, அவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்க, படிச்ச பொண்ணுங்க இருக்காங்க, அப்ப ஏன் ஹீரோ வந்துட்டு என்ன தேடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அவளை இது பண்ணி டம்ப் பண்ணி பேசுவாள். அப்ப ஃப்ரெண்டு சொல்லுவா, ஏன் உனக்கு என்ன குறைச்சா, நீ ரொம்ப அழகா இருக்க, முக்கியமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனாலதான் அப்படிங்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அங்கிள் வந்து கேட்கறாரு, என்ன நீ என்னத்துக்கு நம்ம பார்க்க போற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கங்கும் போது ஹீரோ சொல்றான், இல்ல நான் உண்மையாலே வந்து நம்ம வந்து லைக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவரால் நம்ப முடியாது, லைக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கப்பே அந்த பொண்ணை நான் விழுந்துட்டேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னே வச்சுக்கோ, அப்போ 500 மில்லியனை பத்தியே இன்னும் நீ நம்ம கிட்ட சொல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாயிண்டா கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல நான் பணக்காரன், இந்த மாதிரி பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ லவ் பண்றாளா, இல்ல நார்மலா வந்துட்டு என்ன லைக் பண்ணுவாளா, இல்ல 500 பாட் எங்க அப்பா உங்களுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு அவ எப்படி, அவளை பத்தி எனக்கு தெரியணும், காசுக்காக என்ன லவ் பண்றாளா அப்படின்ட்டு தெரியணும், அதுக்காக தான் நான் இப்போதைக்கு சொல்லல, அதுக்கப்புறம் நான் எல்லாமே ஓகேவா ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவர் வந்து சொல்றாரு, சப்போஸ் இது லவ்வா இல்லாம வேற ஏதாவது ட்ரிக்கா இருந்தா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ அப்படியே முடிச்சிட்டு இருக்கான், என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்க்கால வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா, ஏதோ பிப்பட் சொல்லணும்னாம அந்த பொண்ணோட அம்மா பேருங்கும் போது அது பிப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஷாக்கா கேட்கறாங்க, ஏன்னா இவங்களுக்கும் தெரியும் போல. அதுக்கப்புறம் ஃபா என்ன பண்ணனா, ஹீரோ எப்படியாச்சும் நம்ம அடையணும்னு சொல்லிட்டு ஹீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, ஒரு வழியால தான் ஹீரோ நான் பக்கத்துக்கு போயிட்டு இருக்கேன், இப்பதான் அந்த வழியில தான் போயிட்டு வருவான் போல. இவன் என்ன பண்ணா, கார் ரிப்பேர் பண்ற மாதிரி கார் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு மாதிரி ஆக்ட் பண்றா. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம், ஐயோ என் கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்றீங்களா, நான் ஷாப்பிங் போகணும், ப்ளீஸ் என் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கேட்கறா. ஹீரோ என்ன சொல்றானா, ஐயோ சாரிமா எனக்கு நிறைய வேலை இருக்கே, நீ வேணா டாக்ஸி புக் பண்ணி போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். ஐயோ டாக்ஸிலாம் புக் பண்ண முடியாது, நான் உங்க கூட வரேன் அப்படிங்கும் போது, இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஃபா, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி நீ அப்படியே ஏற்றி விட்றான். போமா நீ டாக்ஸில போய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வாலண்டியா ஏற்றி விடுறானா. அதுக்கப்புறம் ஹீரோ கார் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஹீரோ எங்க போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஹீரோனோட ஷாப் இருக்குல்ல, புது ஷாப், அங்கதான் வந்து நிக்கிறான். ஹீரோயின் வந்து வெளியே வந்து கூட்டிட்டு இருப்பா. அங்கேயிருந்து வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, நேத்து உனக்காக ஒரு செடி கொண்டு வந்து அது புரோக்கன் ஆயிடுச்சு, இந்த இது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுக்க பாப்பா. ஹீரோ வந்து அதெல்லாம் புரோக்கன் ஆகல, நான் திருப்பி வந்து சரி பண்ணி வச்சுட்டேன், நீங்க இந்த செடியை எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவா. இவங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அவ காதுல வாங்கிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்துட்டு கீழே விழ போவாளா, டக்குன்னு ஹீரோ வந்துட்டு கேட்ச் பிடிப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு கோவம் வரும். ஹீரோயின் வந்து கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருப்பா. சோ இவளை பாக்குறதுக்கு தான் இந்த ஆள் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானா, அப்போ இவதான் அடிக்கடி பாத்துட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னுமே கோவம் வரும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, உள்ளார போவான். ஹீரோயின் வந்து உள்ளார போயிடுவா. உங்க அம்மா பாப்பாங்க, எதுக்கு வந்துட்டு நீ வர, நான் அதான் உன வர வேணும்னு சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க என்னத்தான் என்ன வர வேணாண்டீங்களாலும் நான் திருப்பி திருப்பி வருவேன், ஏன்டா எனக்கு ஹீரோயின் அவ எப்ப பார்த்தோன்னே அப்பயே பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு ஓப்பனா சொல்றான். எனக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் போதும், சோ அவளுக்கு என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஹீரோயின் அவ மனசு ஓகே ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு தான் இருப்பேன், நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ணுன்னு தெரியல, ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் எப்படின்னா ஒரு பொண்ணை வந்து ரொம்ப நம்ம ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டபன் பண்ண மாட்டாங்க போல, நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க போல.
ஆனா அங்க சொல்றாங்க, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா என் பொண்ணு லைக்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து சிரிப்பு வருது. ஏன்னா ஹீரோயின் இன்னும் உள்ளார வந்து லைக் தானே பண்ணிட்டு இருக்கா அவனை. ஆனா வெளியே எதுவுமே காமிச்சுக்க மாட்டேங்கிறா. சரி இங்கே பர்மிஷன் விட்டு போயிடுறாங்களா. ஹீரோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்க்கால ஓடி போயிட்டு அவங்க ஆன்டிட்ட வந்து சொல்றான், இந்த பிம்மட்டோட பொண்ணை தான் இவன் அடிக்கடி பார்க்க போறான். ஐ திங்க் அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஹீரோ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கோவம் வருது. எவ்வளவு தைரியம் தான் அந்த பொண்ணை போய் இவன் டேட் பண்ண ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த ஃபா சொல்றான், ஐயோ ஆன்டி நீங்க அவசரப்படுறீங்க, இந்த கடையை நம்ம போய் டைரக்டா அடிச்சு உடைக்க வேணாம், இதுக்குன்னே 2 பேர் இருக்காங்க, அதான் அந்த ராங் இருக்கால. சோ அவகிட்ட சொல்லி நம்ம சொன்னோம்னா அவ கோவப்பட்டு போய் அந்த கடையை அடிச்சு உடைச்சிருவா. இது எப்படி இருக்குங்கும் போது சூப்பர் பிளான் ஃபா, இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போட்டு விடலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஸோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.